ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏபிலேருந்து வந்திருக்கு. ஏபிலேருந்து எதுக்காக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் சேஸ் பெண்ட் ஆகிருக்கு. இந்த வண்டி பேக் வீல் ஒரு பக்கமாகவும் ஃப்ரண்ட் வீல் ஒரு பக்கமாகவும் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஏபிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காலாஸ். இது பாருங்கள், அந்த வண்டியை ஓட்டி பார்க்குறாரு. எவ்வளோ கிராஸாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ கிராஸாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சேஸ் வந்து பிரிச்சாச்சு. சேஸை பிரித்து வந்து ரேம்பில் ஏற்றிருக்கோம். அந்த ரேம்பில் இருக்கிற சேஸை பாருங்கள், எவ்வளோ கிராஸாக இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட்டு அதாவது ஃபோர்க் மாட்டுற இடத்துல இருந்து பேக் மக்கடு பாருங்கள், எவ்வளோ கிராஸாக இருக்குது. பின்னாடி வீல் எவ்வளோ கிராஸாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ கிராஸாக இருக்குன்ட்டு. இப்போ வந்து ஃப்ரண்ட் ஏஜ். இது ஃப்ரண்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து சைலன்சர் மவுத்து கீழே ஒரு ஹோல்ஸ் வரும் பாருங்கள் ஃப்ரேமில். அந்த ஹோல்ஸுக்கு சென்டர் வரணும், கொஞ்சம் தள்ளி வரணும். எவ்வளோ கிராஸாக இருக்குது பாருங்கள் ஃப்ரண்ட் ஏஜும். தெரியுதுங்களா? அவ்வளோ கிராஸாக இருக்குது. இப்போ இதுதான் நம்ம பெண்ட் எடுக்கணும். சரிங்களா? பெண்ட் எடுக்கலாம். அது வீல் பாருங்கள் எவ்வளோ கிராஸாக இருக்குது பேக்கில். தெரியுதுங்களா? இப்போ எவ்வளோ கிராஸாக இருக்குது பாருங்கள். க்ளோஸாக காமிக்கு. அந்த ஹோல்ஸ் பக்கத்தில் தான் இருக்கணும். ஹோல்ஸ் கிராஸாக இருக்குது. இப்போ பெண்ட் எடுக்கலாங்க. இது போல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெண்டு எடுத்து, அதாவது ஃபுல்லாக வந்து ஒரே இதுவாக அழுத்தக்கூடாது. ஓகேங்களா? ஒரே ஃபுல்லாக பெண்டு வரலைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லிமிட்டாக தான் எடுத்து தான் கரெக்டாக வரும். இப்போ அடுத்த ஸ்டெப் இது. ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்தாச்சு. செகண்டு திருப்பி இன்னொரு ட்ரை பண்ணோம். பாருங்கள் அந்த லைன் பாருங்கள் எவ்வளோ கிராஸாக போகுது பாருங்கள். இப்போ பெண்டையும் கிராஸ் பண்ணி தாண்டி போய் தான் அந்த லைன் திருப்பி அந்த சென்டருக்கு வரும். ஏன்னா அப்போ தான் அந்த பெண்டு வந்ததாக தெரியும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் பேக் லிஸ்டே ஒதுங்கிருக்கு. அந்த பேக் லிஸ்டேவை தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஃப்ரேம் வந்து ஓரளவுக்கு சென்டர் பண்ணியாச்சு. இப்போ பேக் லிஸ்டே பெண்ட் எடுக்கிறோம். அதாவது வீடு சென்டர் வந்துட்டுருக்கு.
இப்போ பாருங்கள் பெண்டு எடுத்தாச்சு ஃபுல்லாக. பெண்டு எடுத்து சென்ட்ரு பாருங்கள், ஃப்ரண்ட்லேருந்தும் பேக்லேருந்தும் கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரண்டேஜும் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து பின் ரோட்லேருந்து கரெக்டாக வந்துச்சு சென்ட்ரு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபிட்டிங் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், இப்போ ஃபிட்டிங் பண்ணியாச்சு வண்டியை. ஃபிட்டிங் பண்ண வண்டி பாருங்கள், பேக் வீலுக்கும் ஃப்ரண்ட் வீலுக்கும் கரெக்டாக ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் இருக்குது. ஓகேங்களா? இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபிலேருந்து, அதாவது காலாஸ்திலேருந்து கரெக்டாக ஒரு இங்கேருந்து